Daily. Taste the Daily. ஆமா சொல்றது புரியுதுல்ல? யார் சார்? பைரவியா? டேய், நீங்களாம் அங்க நில்லுங்க, நான் ஃபோன் பேசிட்டேன். ஓகே போங்க. இவ வேற நம்ம ஆளு ஏன் இன்னும் இலக்கியவை கொள்ளலன்னு கோவப்படுவாளே. என்ன பதில் சொல்றது? சமாளிப்போம். நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணலான் இருந்தேன். இலக்கியா இன்னும் தனியா சிக்கனா கபாலி காலி பண்ணிடுவான். நீ கவலைப்படாத. பரவாயில்ல எஸ்எஸ்கே, நான் இப்ப ஃபோன் பண்ணது ஒரு நல்ல நியூஸ் சொல்றதுக்காக தான். நல்ல நியூஸா? அப்ப வேற யாராவது வச்சு பைரவி இலக்கியாவை போட்டு தள்ளிட்டாளா? ஐயோ, இலக்கியம் இல்லைன்னா ரேவதியை நான் எப்படி கண்டுபிடிப்பேன்? ஹலோ, என்ன எஸ்எஸ்கே? ஹலோ ஹலோ, என்ன எஸ்எஸ்கே? சத்தத்தையே காணோம். நல்ல நியூஸ் என்னன்னு கேட்கவே இல்ல. அது இலக்கியாவை நீயே கொன்னுட்டீங்களான்னு கேட்க வரீங்களா? அந்த நல்ல நாள் இன்னும் வரல. ஆனா அதுக்கு முன்னாடி இன்னொரு சந்தோஷமான விஷயம் நடந்திருக்கு. சந்தோஷமான விஷயமா? நான் இப்போ என் சொந்த வீட்டுக்கே வந்துட்டேன். என்ன சொல்ற பைரவி? சொந்த வீடுன்னா அப்ப கௌதம் வீட்லயா இருக்க? எஸ், இனிமே நான் நிரந்தரமா இங்கதான் இருப்பேன். எப்படி பைரவி? என்னாலேயே ஆச்சரியம் தாங்க முடியல. எப்படி நடந்தது? அந்த இலக்கியா போட்ட சவால்ல தோத்துதான் நான் வெளியே போய் தங்கி இருந்தேன். ஆனா அதுவே அந்த இலக்கியாக்கு வசதியா போச்சு. விட்டா அவ இந்த வீட்டுக்கே மகாராணி ஆயிடுவா போல இருக்கு. அது மட்டும் நடந்தா நான் காலத்துக்கும் இந்த வீட்டு பக்கமே வர முடியாது. அதுக்காக தான் நான் அவளை முடிக்கணும்னு உங்ககிட்ட சொன்னேன். ஆனா அது நடக்கவே இல்லை. அதனால நான் அஞ்சலி கூட சேர்ந்து ஒரு பிளான் பண்ணி இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டேன். என் குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக இனிமே நான் இந்த வீட்டுல தான் இருப்பேன். சூப்பர் பைரவி, எனக்கு சந்தோஷம் தாங்கவே முடியல. அப்படியே பட்டாசு வெடிச்சு கொண்டாடணும் போல இருக்கு. என்ன எஸ்எஸ்கே, நான் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு நீங்க ரொம்ப சந்தோஷப்படுறீங்க? பின்ன எனக்கு அந்த வீட்டுல ஒரு காரியம் ஆக வேண்டி இருந்துச்சு. அதுக்கு ஒரு ஆள் இல்லைன்னு இத்தனை நாளா நான் தவிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்ப நீ அங்கதான் இருக்கேன்னு சொன்னதும் என்னால சந்தோஷத்தை அடக்க முடியல. இந்த வீட்டுல உங்களுக்கு காரியம் ஆகணுமா? என்ன சொல்றீங்க? ஆமா, என் வாழ்க்கையே நாசம் பண்ண ஒருத்தி அந்த வீட்டுல இருக்கா. யாரு? இலக்கியா தானே? என்னமோ புதுசா சொல்றீங்க. இல்ல, நான் சொல்றது இன்னொருத்திய. இன்னொருத்தியா? நீங்க யார சொல்றீங்க? ஹலோ பைரவி, கேக்குதா நான் சொல்றது? பைரவி, ஏன் பேச மாட்டேங்கிற? ரவிச்சந்திரன், எப்படி இருக்கீங்க? நாளைக்கு ஆபீஸ்க்கு வாங்க பார்க்கலாம். ரவிச்சந்திரனா? ஹலோ பைரவி, அது என்னன்னா கொஞ்சம் சொல்றத புரிஞ்சுக்கோங்களேன். ஓகே. அப்படியா? ஓகே, அப்படியா? கொடுங்க. ஹலோ பைரவி, நான் எஸ்எஸ்கே பேசுறேன். கேக்குதா? நல்லா கேக்குது எஸ்எஸ்கே. இலக்கியா, என்ன? என் குரலை கேட்டதும் அப்படியே நாக்கு நடுங்கி போய் கொளறுது. என்ன எஸ்எஸ்கே, நீங்க வாங்க இருந்த இடத்த நாங்க வாங்கினதுக்கே வீடு தேடி வந்து எங்களுக்கு வாழ்த்து சொன்னீங்க. இப்போ பைரவி மேடம் திரும்ப வீட்டுக்கு வந்ததுக்காக போன்ல வாழ்த்து சொல்றீங்களா? அது சரி, உங்க இனத்தை சேர்ந்தவங்களாச்சே, வாழ்த்து சொல்லாம இருக்க முடியுமா உங்களால? இலக்கியா, சும்மா நிறுத்துங்க.
நீங்களாம் அடங்கவே மாட்டீங்களா? உங்க வாலை சுருட்டி உட்கார வைக்கிற ஆயுதம் என்கிட்ட இருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சும் எங்க வீட்டு விஷயத்துல தலையிட பாக்குறீங்களே, இதெல்லாம் தேவையா உங்களுக்கு? இங்க பாருங்க, நான் நினைச்சேன்னு வைங்க, உங்க வாழ்க்கை தெருவுக்கு வந்துரும். தெரியும்ல? ஜாக்கிரதையா இருங்க. போன வைங்க. பைரவியை யூஸ் பண்ணி ரேவதி அந்த வீட்ல இருந்து தூக்கிடலான்னு பார்த்தா அதுக்குள்ள அந்த இலக்கியாக்கு மூக்கு வேர்த்து கொட்டுதே. Taste Daily. Taste the Daily. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.